ஷோபா மேம் அண்ட் உங்களுக்கான அந்த ஒரு பாண்டிங், அதாவது உண்மையாவே ஒரு அக்கா தங்கச்சி எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி சண்டைகள்லாம் சின்ன சின்னதா ஒரு வீடு மாதிரியே அந்த இடத்த மாத்தி வச்சிருந்தீங்கல்ல? என்னன்னா ஷோபா வந்து எனக்கு நிஜமாவே என் கூட பிறக்கலனாலே என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான். என்னன்னா நாங்கள் காமம் குரோதம் மோகம்னு ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து வித்யாம்மாவுக்கு நாங்கள் மலையாளம் ரெண்டு பொண்ணுங்க. ஓகே. அந்த படம் பண்ணும்போது அதில் வந்து இவன் எனக்கு தங்கச்சி கேரக்டர். இவ்வளோதான் இருப்பாள், குட்டியூண்டாக இருப்பாள். ஓகே. ஃப்ராக்கை போட்டுக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு வருவா, போவா, மடியில் வந்து உட்காருவா, விளையாடுவா. அது மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்த ஒரு பிள்ளை. அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப இதாக தான் இருப்போம். அவங்க அப்பா அவளுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவார். ஒரு வீடு துபாயில், தான் அங்க. ஆமாம், துபாயில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன வந்தாலும் சந்திராட்டா வந்து எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஒரு சாக்லேட் பார் இருந்தால் அது ஒரு 2ஆக தான் இருக்கும் அங்கே. அது இது பண்ண ட்ரெஸ் வாங்கினாலே எங்கள் 2 பேருக்கும் ஒன்றா தான் வாங்கிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருந்தோம். மூடு பனியில் நான் நடிக்கும்போது லாஸ்ட்டாக நான் பார்த்தது அந்த சூசைட் பண்ண அந்த புடவையோட தான் பார்த்தேன், எல்லோ சாரியோட தான் பார்த்தேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.